ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பெரிய பெரிய மட் கிராப்பை வச்சு யாழ்ப்பாணத்தை சைடில் மட் கிராப் கறி எப்படி செய்ய போகிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நான் செய்ய போகிறத இது செஞ்சு தர போகிறாங்க. ஸோ இதை எப்படி செய்ய என்ன செய்ய பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம கறி வந்துட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சுடு சொத்து கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்துட்டு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ கூடவே நான் சொன்ன மாதிரி அவங்க 4-5 இறால் போட்டாங்க. அந்த இறாலும் பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா துண்டு அப்படியே பட்டர் அப்படி மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா குக்காக இருக்குது. ஸோ ரெண்டாவது அந்த விறகடுப்பு வச்சு சமைச்சல அதோட இது வந்துட்டு சொல்லப்போனால் உண்மையாக டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறையா நண்டு கறி சாப்பிட்ருக்கேன், பட் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட்டே நண்டு க்ளீன் பண்ணுறதுக்காக நண்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 2 கொடுக்கையும் உடைக்கணும். ஏன்னா இதை உடைச்சா தான் நமக்கு க்ளீன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். என்ன பண்ண போகிறோம், இதை உடச்சி தனியாக ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அதான் பார்த்திங்கன்னா 2 கொடுக்க வந்துட்டு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த இதை அழுத்தி பிடிச்சி எடுத்தோம்னா வந்துருந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி இந்த இதை வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் வந்துடும் உள்ள இருக்கிற ஸ்பேர் ஆகும். ஸோ அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். இது போட்டிங்கன்னா வயிறு லூஸ் மோஷன் ஆகும் சான்சஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆகும். அதில் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அடுத்தது இதை வாஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ரெண்டாக உடைச்சிப்போம். அவ்வளோதான், நண்டு க்ளீன் பண்ணுறது ஒரு ஈஸி. ஸோ இப்போ நண்டை வந்துட்டு இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நண்டோட முட்டை. ஸோ இது போட்டால் வந்துட்டு டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சைடில் கட்டி க்ளீன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ அந்த நண்டை இங்கே வச்சுட்டு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நண்டை வந்துட்டு நம்ம 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட என்னென்ன எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோக்கு 2 கிட்ட வரும். ஸோ அதுக்காக 10 பூண்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்காங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பச்சை மிளகாயை 1/2 கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாரி 4 வர மிளகாயை வச்சுருக்காங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரம்ப இலை, நம்ம ஊரில் இந்த கருவேப்பிலை யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ரம்பன்னு சொல்லுவாங்க, செம்ம ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அந்த இலையும் வச்சுருக்காங்க. இதில் அதை பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸை புளியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு வச்சுருக்காங்க. இது கூடவே 2 தேங்காய் பால் திருவிட்டு அது வந்து தேங்காயோட பால் மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்க யாழ்ப்பாணத்து முறையில் செஞ்ச மிளகாய் தூள், இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா டிஷ்க்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு வரமிளகாய் மல்லியெல்லாம் போட்டு வறுத்தரைக்கும். ஸோ அது இல்லாத பார்த்தீங்கன்னா இது கூட பெருஞ்சீரகம் ப்ளஸ் வெண்டையும் வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஆயில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது கூட ஆனியன், அதாவது சின்ன வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு போடுறாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கடுகு வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக சின்ன வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. ஸோ இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு குக் பண்ணணுமா, அதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது குக் பண்ணுவோம். ஸோ இது கூடவே எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் 4 இருக்குல்ல, அதையும் போட்டிருக்காங்க. இவ்வளோ மிளகாய் போட்டு இது கூட இதுக்கு வரமிளகான்னு எனக்கும் தெரியலை. இது கூடவே எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டாங்க. அண்ட் கார்லிக் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டுட்டாங்க சொல்ல போனால். கூடவே ஒரு 10 கருவேப்பிலையும் போட்டுருக்காங்க. ஸோ இதை நல்லா ஃபஸ்ட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் குக் பண்ணோமா, ஃபஸ்ட்டு குக் பண்ணோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா குக் ஆகணுமா. ஸோ இது கூடவே ஒரு 4-5 பீஸ் ஆள் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு இது கூடவே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்க, மொத்தமாக குக் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு, நல்லா ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு குக் பண்ணணும்னு தெரியாது, இது சொல்லுவோம். நண்டு உசுரோடு பிடிச்சி தான் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா சத்தத்துக்கு அப்புறமும் பிடிக்குது ஒன்றும். நண்டு வந்துட்டு ஒரு 1/4 குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க. சால்ட் ஆட் பண்ண கையோடையே இது கூடயே மிளகாய்த்தூள் வந்துட்டு அரைச்சிட்டு சொல்ல 4 மிளகாய்த்தூள். ஸோ அதையும் வந்துட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லுறாங்க, எனக்கு தெரியலை எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இதுலேயே 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ண உடனே இது கூடவே இப்போ வந்துட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. ஸோ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்துட்டு இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் பேலன்ஸ் ரெண்டு குக்கர் அளவுக்கும் நல்லா இதை குக் பண்ணி எடுக்கணுமா. ஸோ பார்ப்போமா இந்த அளவுக்கு குக் ஆகுதுன்னு. ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க புளியும் வந்துட்டு இது கூடவே லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் விட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு விட்டுட்டு இதையும் நல்லா கொதிக்கணுமா. ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் கொதிச்சிருக்கோம். ஸோ இதுக்கே வந்துட்டு செம்ம ஃப்ளேவராக இருக்குது. ஸோ இன்னும் சொல்லுறாங்க இதை வந்து விறகடுப்பில் மாற்றிட்டு இன்னும் ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆக வைக்கணுன்னு. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஸோ ஆனால் நம்ம ஊர் நண்டு குழம்பை விட இங்கே வந்துட்டு ரெண்டு கறி வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் நான் வந்துட்டு நிறையா வெரைட்டி பார்த்துருக்கேன், இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்ப்போம் இது ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு வந்து செம்ம சூப்பராக கொதிக்குது. டேஸ்ட் வந்துட்டு பார்க்கும்போது நாக்கு ஊறுது. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்ப்போம் எந்த மாதிரி வருதுன்றதையும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு விறகடுப்புக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு 20 to 50 மினிட்ஸ் நல்லா இது கொதித்து அதோட ஆயில் வந்துட்டு பிரிஞ்சு வரணுமா. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்றதையும். ஸோ பார்த்தீங்கன்னா வச்சு 20 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. கிரேவியும் ஒரு நல்லா திக்காக ஆகிடுச்சு. ஸோ ஆயிலும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நல்லா எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துருக்குன்னு. நம்மளோட நண்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் செம்மையாக டைட் ஆகிடுச்சு, ஓரளவு திக்காகிடுச்சு. டேஸ்ட் மட்டும் பார்த்து எப்படி இருக்குங்க. காரம் செம்மையாக இருக்குது, அந்த டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யாழ்ப்பாணத்து சைடில் நண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து கறி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, நண்டு கறி. ஸோ பார்த்தீங்கன்னா சுடு கூட சாப்பிட போகிறேன். நண்டு பார்த்தீங்கன்னா சைஸு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக சைஸாக இருக்குன்னு. காரம் மட்டும் தான் அதிகமாக மற்றபடி தெரியும். நண்டு வந்து செம்மையாக வெந்துட்டு இந்த மாதிரி ரைஸு கூட வச்சு நம்ம ஊர் நல்ல கிடைக்கிற நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த அங்கே போகிற மசாலா வந்துட்டு வித்தியாசம். ஸோ அது வந்துட்டு நான் என்னென்னதான் கேட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ ஓகேவா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நான் வீடியோ ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். பாய்.